ஸோ நம்ம கூட பைரி படத்துக்கு டேரக்டர் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது உங்களோட முதல் படம். ஸோ இந்த படத்துக்கு யூஸ்வலாக ஜென்ரலாக இப்போ கேட்குற ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு எளிமையான சிம்பிளான கதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு கேட்குறாங்க. பைரி மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பயங்கரமான பிக் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், அதுவும் வந்து புறா விடுறதை பற்றியான ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருக்கீங்க. இது என்ன மாதிரி ஒரு ஐடியா? முதல் படமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இது வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாளைக்குனரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் தான் சையத் பிரதர் நமக்கு பழக்கம். ஸோ என்னென்னா இப்போ நம்ம முதல்ல வேறு ஐடியாஸ்லாம் எழுதி வச்சுருந்தோம். அப்போ அவர் சையத் அவர் வந்து நாளைக்குனரில் இதை நம்ம ஷார்ட்லேயும் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் அவர் வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம் பிரதர், ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நீங்கள் சொல்கிற அதே கேள்வி தான், அதே நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா புது இயக்குனருக்கு வந்து பெரிய பட்ஜெட்டு இந்த இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். ஸோ வந்து ஒரு லொக்கேஷன்ஸ், ஒரு 4-5 லொக்கேஷன்ஸு, ஒரு 40 நாள் 40 நாள் எவ்வளோ சிம்பிளாக ஷூட் பண்ணோம்னா அப்படி ஒரு கதையை தான் நாங்கள் 2 பேரும் எடுத்து ஒரு 10 நாள் அந்த படம் ஷூட்டும் பண்ணோம். ஸோ மறுபடியும் எங்களால் அந்த படத்தோட எங்களால் ப்ரொடக்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்க முடியல, அதை அப்போ ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து நாங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசரோட சர்ச்சிங் இது போயிட்டே இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவங்க இந்த பைரி படத்தோட ப்ரொடியூசர் டிகே சார், அவங்கள வந்து சையத் பிரதர் வந்து வேறு ஒரு விஷயமாக மீட் பண்ணும்போது அவர் சார்கிட்ட வந்து பேசி சார் அப்போ அந்த படம் பண்ணலான்னு வந்தாங்க. ஸோ அப்போ ஒன்று பேசும்போது நாங்கள் பிரதருக்கு வந்து எப்போயுமே அவர் வந்து நாளைக்குனரில் இந்த படம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து அவரோட உடல் மொழிக்கு இந்த கேரக்டரை நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் இதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணார்னா இதில் பண்ணாலும் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. ஸோ அப்போ நாங்கள் பெருசாக எங்களுக்குள்ள பழக்கம் இல்லை. ஸோ ஒன்ஸ் நான் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னா பிரதர் நம்ம பைரி எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் தான் அது நமக்கு கூட கரெக்டாக இருக்கும். எனக்குமே அந்த தோணுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது எனக்கு தான் தோணுச்சு. சரி இதில் நமக்கு பைரினா நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஏன்னா இந்த பைரி களம் வந்து என்னோடய ஊர், நான் பிறந்த வந்து என்னோடய சொந்த ஊர் அருகுலைங்கிற என்னோடய ஊர். அந்த ஊர் சார்ந்த ஒரு வாழ்வியல் தான் இந்த கல்ச்சர் புறா ரேஸ் பண்ணுறது. ஸோ அப்போ நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நானும் ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் அப்புறம் ஏன்னா புது நடிகர் அப்படிங்கும்போதே நமக்கு வந்து அறிமுக நடிகர் நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் போகிறோம் முடிவு பண்ணும். ஸோ அப்போ எப்படியுமே வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து அப்புறம் நமக்கு இங்கே ஒரு கமர்ஷியலுக்கான எல்லா விஷயங்களும், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்கேஜிங் படத்துக்கான எல்லா விஷயமும் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துட்டே இருக்கிறோம், அந்த ரேஸ் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போது வந்து இது வந்து நமக்கு ப்ராப்பராக நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு காம்பேக்டாக எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து இந்த இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி அப்படிங்கிற ஏன்னா இதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கவனிச்சிக்கிட்டது சையத் பிரதர் தான். ஸோ அதனால் வந்து அப்போ அவருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படி ஒரு இதில் இந்த படம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த லேண்ட்ஸ்கேப் தான் காட்டியிருக்கீங்க படம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஆஃப் த டீசர்லேயே தெரிஞ்சிருது நீங்கள் அந்த புறா விடுறது, அது வந்து ஒரு ட்ரோன் ஷாட்டில் நீங்கள் காட்டுறது, அது அங்கே அந்த ஊரில் இருக்கிற அந்த கோவில் உங்களுக்கு தெரியும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அந்த ஊரில் வாழும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்பாட்டு பிடிச்ச உடனே நாகர்கோவில். ஸோ அதை தாண்டி வந்து ஏன் இவ்வளோ ப்ரூட்டலி ஆனஸ்ட் ஒரு இது வச்சுருக்கீங்க? இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி குறியீடுன்னு சொல்லும்போது இன்னும் சிவாஜி சார், பிரபு சார், காமராஜர் சார், இப்போ வர ஃபிலிம்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல தலைவர்கள் பார்க்குறோம். அம்பேத்கர் சார் இவங்க பார்க்குறோம், காந்தி அவர்களை பார்க்குறோம், விஜய், அஜித் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் தான் நிறையா பார்க்குறோம் ரெஃபரன்ஸ். நீங்கள் இன்னும் வந்து ஹானஸ்ட்டாக நாகர்கோவிலில் இப்படி தான் இருக்காங்க மக்கள் அப்படின்னு ஒரு ஹானஸ்டான வெளிப்பாடை காட்டியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருந்த ஐடியா என்ன? இல்லை என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சினிமாவை வந்து நம்ம வந்து ஒரு பதிவாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, 2000 வருஷம் முன்னாடி என்ன சிலப்பதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குது, ஸோ அப்படின்ட்டு ஒரு ரிசம்பிளன்ஸை தேடி அங்கே போகிறோம். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு 200 வருஷம் பார்க்கலான்னா இந்த ஆவணங்களில் என்னெல்லாம் இருக்குது இப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நான் ஃபிலிம்ஸை வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு பொருளாக அப்படி இதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை தாண்டி இது வெறுமனே வியாபார பொருளாவோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கல. ஸோ இது வந்து இதில் வந்து ஒரு பதிவுங்கிறது இதில் நான் ஒரு கலையாகவும் இருக்குது. இதில் அதை தாண்டி பிஸ்னஸ் ஒரு பார்ட், இதில் பிஸ்னஸ் தான் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா பணம் வந்து அது ரிட்டர்ன் போனால் தான் நமக்கு அடுத்த படமே. ஸோ அவங்களோட மெயின் இன்டென்ஷன் அதுதான். பட் அதை தாண்டி நம்ம ஒரு கலைஞனா நமக்குள்ளே வந்து அந்த ஒரு வாழ்வியலாகவும் சரி இது ஒரு பதிவாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்போ நான் என்னோட ஊரை வந்து நான் கேட்பேன். நம்ம சினிமாவில் இருக்கிறனால நமக்கு நிறையா யோசிக்கிறனால கேட்பேன், இந்த ஊர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்து, இது ஒரு 50 வருஷம் இந்த ஊரில் யார் இருந்தா, அந்த ஊருக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த ஊர் எப்படியா இருந்தது. ஸோ இப்போ எங்கள் ஊரோட பேர் அருகுலை, ஏன் அந்த அருகுலைன்னு பேர் இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து கேட்டாச்சுன்னா ஒவ்வொரு கேள்விகள் வருது இல்லை. இப்போ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் ஒரு வாய்மொழி பதிவு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் வந்து இது வந்து முழுக்கவே வந்து இந்த நெல் அந்த விவசாய நிலம்.
ஸோ அப்போ என்னன்னா அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிலங்கள் எல்லாமே அறுவடை பண்ணுறதுக்கு ஆட்களை வந்து இங்கே வந்து தங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ தங்க வைக்கும் போது அப்போ வந்து அவங்க பேசும்போது அங்கே அறுப்புக்காரங்க அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மருகி அது அருகோலன்னு ஆயிடுச்சு. இப்படின்னு ஒரு வாழ்வியல் ஒரு பதிவு அதில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தாண்டி சரி அப்போ இந்த ஊரில் யார் வந்தா, யார் அப்படி யார் இந்த நம்ம ஊர்னா நமக்கு தெரியும் எப்படியுமே ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது. சரி இந்த ஊரில் வந்து 100 இந்த ஊரோட பழமையான ஒரு குடும்பங்க யாரெல்லாம். ஸோ இப்படிலாம் நமக்கு கேள்வியில் வரும்போது நமக்கு இப்போ நம்ம ஊரை பற்றி நமக்கு ஒரு விஷயம் கேள்வி இப்போ நம்மளே இருக்கணும். நம்ம முன்னோர்கள் பற்றி கேட்டோம்னா அப்பா சரி அப்பா நமக்கு ஓகே ஃபைன், தாத்தா தெரியும் எல்லாருக்குமே. அதுக்கு முன்னா அதிகபட்சம் ஒரு 2 தலைமுறை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இது வந்து ஒரு பதிவாகவும் ஒரு முழுமையான பதிவாக போகும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் நம்ம ஊர் வந்து என்னென்னா அதுதான் அந்த பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இப்போ ஒரு பிரபு இது வந்து இந்த படம் முழுதுமே அந்த ஒரு கன்னியாகுமரி நாவர்கள் அந்த வாழ்வில் எப்படி இருக்குமோ அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்டெப்த்தாக நான் என் ஊரை தான் இங்கே நான் வந்து பதிவு பண்ணுங்க பாரு. என் ஊரில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த சிவாஜி சாரோட முன்னாடி அந்த ரசிகர் மன்ற தலைவர் எங்கள் ஊரில் என்னோட ரிலேட்டிவ் ஒரு அண்ணன் தான், அவங்க சித்தப்பா. ஸோ அப்போ என்னன்னா அதுல இருந்தே அவங்க வந்து ஒரு சிவாஜி சார் ரசிகராக இருந்தாங்க. ஊரே அதன் மூலமாக அவர் தலைவராக இருந்தனால சிவாஜி சார் படங்கள் வரும்போது அதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஊரே அப்படியே இருந்தது. அதே மாதிரி வந்து அடுத்து பிரபு சாருக்கு வரும்போது அடுத்த தலைமுறை பிரபு சாருக்கு வரும்போது ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து பிரபு சார் ரசிகர்களாகவே அப்படிலாம் மாறி கொண்டாடினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மனிதர்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் அருகில் ஊரில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் பிறந்த நாள், சிவாஜி சாரோட நினைவு நாள், பிரபு சாரோட பிறந்த நாள், பிரபு சாரோட திருமண நாள், இவர் விக்ரம் பிரபுவோட பிறந்த நாள், விக்ரம் பிரபு சாரோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நாகர்கோவிலில் வந்து வாழைக்கொலை எல்லாம் கட்டி ஒரு அந்த அவங்களோட அந்த செயல்பாடுகள் இன்னும் அது. ஸோ இது ஒரு பதிவு, ஊர் இப்படி இருந்தது இப்படி ஒரு பதிவு. ஸோ அந்த வாழ்வியலுக்குள்ள இது இருக்கிறனால இப்போ என்னன்னா கன்னியாகுமரி இல்லை இப்போ நம்ம அது சாதி ரீதியான அடையாளங்களை பதிவு பண்ணுறோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் எடுத்துகிட்ட காலத்துக்கும் இதுக்குமான சம்மந்தமே கிடையாது. அதை தாண்டி வந்து இப்போ மக்கள் இப்போ நீங்கள் அந்த மனிதர்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து அங்கே வந்து காமராஜர் அவங்களோட இது வந்து பயங்கர தாக்கம் அங்கே இருக்குது. மக்கள் எல்லாரும் வீட்லேயுமே அந்த புகைப்படங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் எந்த விதமாக ஒரு இடத்துல கூட நம்ம வந்து முற்போக்கான நம்ம வந்து இந்த எதுவுமே நம்ம வேறு ரீதியாலையும் வேறு எந்த நெகட்டிவ் ரீதியில் நம்ம இது எதுவுமே பதிவு பண்ண படத்தில் ஒரு வசனம் எதுவுமே படத்தில் அதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த வாழ்வியல் எப்படி அதை பதிவாகவும் நான் இதில் ஆவணப்படுத்துகிறேன். இப்போ எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒரு பதிவு உறுதியாக அந்த வாழ்வியல் இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பசங்க மோஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி காவி வேஷ்டி கட்டியிருப்பாங்க. இப்போ இங்கே சென்னையிலலாம் நம்ம பேண்ட் போடுறோம், ஷார்ட் போடுறோம், அங்கே வந்து மோஸ்ட்லி காவி வேஷ்டி யூஸ்வலாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் அதை நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு, நாகர்கோவிலோட வட்டார வழக்கு நிறைய இப்போ ரொம்ப வித்தியாசம். அந்த ஊரோட இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வார்த்தைகள். இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நாகர்கோவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்தாச்சுன்னா எங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி நீங்கள் நான் மலையாளியா அப்படின்னு நமக்கு அதுக்கும் சம்மந்தம் நமக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது வந்து என்னென்னா நமக்கு இந்த கேள்வியில் எதிர்க்கும் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம நிறைய சினிமாலாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது மலையாள ஃபிலிம்ஸ் நிறைய நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் என்னன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண நிறைய வேர்ட்ஸ் வந்து அது மலையாள வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி உணவு ரீதியான கலாச்சாரம், அது ஒரு அந்த வாழ்வியல் ரீதியாக கலாச்சாரம் பெரும்பாலும் வந்து அது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவிலோட தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த படத்தில் பைரியில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அருமை ப்ரோ. ஸோ இதை தாண்டி வந்துட்டு டிரெக்டர் ஆக்டர் சொன்னாங்க 2 பேருமே டயலாக்ஸ் கூட வந்து அவர் அந்த வட்டார வழக்கோட எழுதி கொடுத்துட்றாரு. எலே பைரிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்டட்லேயே அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜிக்கலாக எழுதும் போதே இது வந்து 100% நான் வந்துட்டு என்னோட ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற போகிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே நடிச்சிருக்கிற நிறைய பேரை பார்த்தா அவங்களாம் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இல்லை, நிஜமாவே உங்கள் கூடயே வாழ்ந்த உங்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி பங்காளிகளையே வச்சு படம் பண்ண மாதிரி இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு அந்த படம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த அதை நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த இதில் எந்த விதமான தவறும் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம சென்னையிலேருந்து ஆர்டிஸ்ட்டே வந்து சினிமா சார்ந்தவங்க நடிக்கிற இவங்களாம் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பேராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில் பயன்படுத்தப்பட்டது. மீது எல்லாருமே அந்த வாழ்வியல் சார்ந்த மனிதர்களே படம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணம் இருந்தது. அதனால வந்து இவங்களையுமே அங்கே ஒரு 1.5-2 மாதம் முன்னாடி கொண்டு வச்சு அந்த புறா சம்மந்தமாக ஒவ்வொரு கூட்லேயும் ஒவ்வொருத்தர் ஒரு 10 நடிகர்கள் இருந்தாங்கன்னா 10 நடிகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கூடு. ஏன்னா நம்ம ஊர் சுற்றி அவ்வளோ புறா கூடு இருக்கும். எல்லாத்தையும் பேசி ஒவ்வொருத்தர் ஒரு கூட்டில் உட்காந்து நீங்கள் அதை கற்றுக்கோங்க இப்படி மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு அப்படி ஒரு ட்ரைனிங்கு. ப்ளஸ் வந்து அந்த
ஸ்லாங்கு அவங்க இதில் எல்லாத்தையுமே அவங்க அதில் கற்றுக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக அதன் மூலமாக வந்துடுது. ப்ளஸ் நம்ம வந்து ஏன்னா எவ்வளோ தான் நம்ம இவங்களை நம்ம கொண்டு போனாலும் அந்த மெயினாக நான் முதலேருந்தே சொல்லும்போது நான் புறா பற்றி ஒரு படம் பண்ணுறேன், முழு நீள படம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பெரிய புறா ஓகே ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி ஓகே, அதை வச்சு எப்படி முழு நீளம் படமாக அது வரும், அதுக்கான அவ்வளோ விஷயம் இருக்குமா, யாருக்குமே அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இவங்க அந்த மனிதர்களுங்கும் போது இன்னும் அவங்களுக்கு நான் எதையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இமிடியேட்டாக வந்து நான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கேமரா ஃபியரை மாற்றுறதும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்னா மற்ற விஷயங்கள் நமக்கு எளிமையாக போயிடும். ஸோ அது இன்னும் டெப்த் லைஃப்பை கொடுக்கும். எனக்கு அந்த முகங்கள் வந்து நம்ம ஒரு புதிய முகங்களாக நமக்கு இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் வந்து பெரும்பான்மையானவர்கள் அந்த வாழ்வியலில் நிஜமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிற புறா பறத்துற அவங்கள தான் நான் அதில் பண்ணி. இன்னும் இந்த பிஜிஎன் ரேசிங் கலாச்சாரம் நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கா இல்லை தடை? இப்போது நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர தீவிரமாக இருந்தது. அதாவது மற்ற எந்த என்டர்டெயின்மெண்ட்ஸும் இல்லாத ஒரு பீரியட் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை, இப்போ நிஜமாக ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து அந்த எல்லாமே அந்த பழைய இது இல்லை, பட் வந்து ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த பழைய ஒரு இன்த்து இருக்கும்ல, அந்த மாதிரிலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா புறா அதே டைம் பறக்கலன்னா என் அண்ணனே ஒருத்தன் விஷம் குடிச்சிட்டான் ஒரு டைமு. ஸோ ஏன்னா இவ்வளோ டெப்த்து லைஃபே அதுவாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ வந்து அப்படிலாம் இப்போ இல்லாமல் இப்போமா அந்த டெப்த் இருக்க தான் செய்யுது. பட் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ அது கம்மியாயிடுச்சு, கம்மியான மனிதர்களாக ஆகிட்டாங்க, அதோட இதுவும் குறைஞ்சிருக்குது. இப்போ அது அந்த அளவுக்கு. ஸோ பைரி தாண்டி இப்போ வந்து ஒரு ரைட்டராக டிரெக்டராக வந்து சினிமாக்குள்ளே வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு தாக்கம் எங்கேயாவது ஒன்று நடந்திருக்கும். ஒரு நடிகரை பார்த்தோ, இல்லை ஒரு படத்தை பார்த்தோ, ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தோ, இல்லை ஒரு டைரக்டரோட ஒரு விஷனை பார்த்தோ, நான் கண்டிப்பாக இந்த சினிமா தான், ஆர்ட் தான் எனக்கு எல்லாமே, செஞ்ச தொழிலை விட்டு நம்ம கண்டிப்பாக ஊர்லேருந்து கிளம்பி சென்னை வந்துடுறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா என்ன சம்பவம்? இல்லை ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த மாதிரி இவங்கள பார்த்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி இல்லை, பாதிக்கல. அந்த மாதிரி எதுவும் பாதிப்பு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கல்ச்சர் நம்ம வந்து என்னென்னா பயங்கர கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் ஹெவியான ஃபேமிலி. ஓகே. ஸோ என்னென்னா சினிமாவே நமக்கு அறிமுகம் கிடையாது. சின்ன வயசில் நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த அங்கே ஒரு ஊரில் ஒருத்தர் வீடு உண்டு. ஸோ அவர் வீட்டில் போய் உட்காந்து தெரியாமல் போய் உட்காந்து நம்ம சினிமா பார்க்குறது தான். பார்த்தாச்சுன்னா அங்கேயே வந்து பிடிச்சி இழுத்துட்டு அடிச்சுட்டு போகிறது. அம்மா என்னன்னா அது நமக்கு பெரிய சினிமாவை சின்ன வயசுல வந்து அப்படின்னு நாங்கள் அப்போ வந்து தேட்டருக்கு போய் அப்படி நமக்கு அந்த லைஃப் இல்லை. ஸோ ஒரு ஒன்ஸ் வளரும்போது என்னென்னா திடீர்னு ஒரு கவிதை எழுதுகிற பழக்கம் வந்துச்சு. கவிதை எழுதுகிற பழக்கம் எப்படியோ வந்ததில் வந்து ஸோ கவிதை எழுத வந்து அப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூல் படிக்கும்போது தினத்தந்தியில் மாணவர் ஸ்பெஷல்னு ஒன்று போடுவாங்க, ஒன்று வரும் திங்கள் தோறும். அப்போ அதில் முதல்ல நம்ம கவிதை ஒன்று அனுப்பணும். அது வந்து ரீச் ஆயிடுச்சு. அது வந்துச்சுன்னா கிளாஸ்லலாம் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது பசங்க ஜான் கவிதை வந்துருக்குது பேப்பரில் அப்படின்னு அது ஒரு பூம் கிடச்சிது. அப்புறம் கண்டினியூஸாக கவிதையிலே போயிட்டு இருந்துச்சு. கவிதை எழுதுறது மாதிரி சினிமா பாட்டெல்லாம் மாறிச்சு. அப்புறம் அது இயல்பாக அது வந்து இல்லை நம்ம சினிமாவுக்கு போகணும், சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஆர்வம் அப்படி இயல்பாகவே அது மடையும் மாறிச்சு. ஸோ அப்போ காலேஜ் படிக்கும்போது காலேஜ் போகும்போதே முடிவு பண்ணிட்டேன் இல்லை நம்ம சினிமாவுக்கு தான் போகணுன்ட்டு. பட் அது மாதிரி ஒரு டிகிரி வீட்டில் பேரண்ட்ஸோட இது ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இம்மிடியட்டாக நம்ம வந்து சினிமாவுக்குன்னு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இஃப் பாசிபிள் இந்த ஒரு கவிதை என்னோட மனசுக்கு இந்த நாள் வரைக்கும் இந்த கவிதை தான் என்னோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு கவிதை சொல்ல முடியும். அது என்னன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் ஒன்று வரும் இல்லையா, அந்த நம்ம ஒன்று எழுதுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஒன்று எழுதியிருப்போம். அது அந்த ஸ்கூல் லைஃபோட அந்த ஒரு பீரியடோட அதுக்கப்புறம் இப்போ நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எழுதவே இல்லை. அது ஒரு உந்துதல் சக்தியாக அது இருந்தது. ஒரு 10 கவிதைகள் வந்து அந்த மாணவர் ஸ்பெஷலாக வந்திருக்கு. அந்த கட்டிங் வீட்டில் இருக்கும். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா எதுவும் சொல்லுவோம் எனக்கு. ஆமாம் அது சரி. அதை தாண்டி இப்போ இந்த ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு இப்போ நிறைய பேர் இருக்கு. நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் வந்து ஆஃபன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுஜாதா சாரோட ரைட்டிங்கில் வந்து சங்கர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, வெற்றிமாறன் சார் நிறையா நாவல்ஸ் எடுத்து அந்த ரைட்டர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்துட்டு நிறையா வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதை, இப்போ மாரி செல்வராஜ் சார் ஆகட்டும், இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைகள் எடுக்கிறாங்க. இதை தாண்டி ரைட்டர் டைரக்டர் அப்படிங்கிற கொலாபரேஷன் வந்து இன்னும் நிறையா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில்? இல்லை நம்ம சினிமாவுக்கு வந்து இப்போ நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற ஒரு மாற்றமே அது மட்டும்தான். என்ன அப்படின்னா இப்போ நான் நான் மலையாள சினிமாவை எனக்கு அது ரொம்ப கனெக்ட், ரொம்ப ஈஸி எனக்கு. அதான் நான் ரொம்ப அதிகமாக நாங்கள் தமிழுக்கு ஈக்குவலாக மலையாள சினிமாவை நம்ம பார்ப்போம். அப்போ என்ன பார்த்தோன்னா அவங்களோட படங்கள் ஒவ்வொன்றுக்குமே ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, டைரக்டர் அந்த ஒரு வேலையை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் டைரக்டராக இருக்க பட்சத்தில் நீங்களே ரைட்டராக இருக்க பட்சத்தில்
அதிகபட்சம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் வாழ்விலேருந்து இதை இப்போ நம்ம பைரின்னு ஒன்று நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒன்று பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்த விஷயங்களில் படித்த விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் அடுத்தடுத்து நகரலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு தொலைதூர பயணம் போகணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரைட்டர்ஸோட கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து ஒரு வெற்றிகரமான இயக்குனராக வந்து நம்ம வந்து தொடர முடியும். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த கொஞ்சம் ஒரு பீரியட் முன்னாடி நமக்கு வந்து அந்த இயக்குனரோட ஆயுள் காலம்னு ஒன்று இருக்குது இல்லை. நம்ம சினிமா முன்னாடி ரொம்ப ஆரோக்கியமாக வந்து ஒரு 50 years பேக்லாம் எல்லா ஒரு எழுத்தாளர்கள் ஒரு டீம் எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ஸோ கதையாசிரியர்கள் இலாக்காண்டி எல்லா கம்பெனிலும் அது அப்படி மெல்ல மெல்ல அது வந்து குறைஞ்சி போக நீங்கள் அந்த டைரக்டர்ஸோட இது பாருங்கள். பழைய டைரக்டர்ஸ் எல்லாம் பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் சார், இப்போ இவங்க அந்த பீரியட் இயக்குநர்கள் எல்லாருமே வந்து 50 படங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜெனரேஷனில் இப்போ KS ரவிக்குமார் சார் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலரோட ஒரு 50 அந்த மாதிரியான படங்கள் இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3-4 படத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட வலிமை வந்து குறைஞ்சிடும். ஏன்னா என்றைக்குமே வந்து நீங்கள் ரைட்டிங்கில் தான் படமே. இப்போ நம்ம ஊரில் என்னென்னா முக்கியமான துறைகள் வந்து அதிகமாக சினிமாவில் கொண்டாடப்படுறதே இல்லை. ஒரு டெக்னீஷியன்ஸ்னால் வந்து இப்போது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எடிட்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே சமயம் வந்து இங்கே வந்து ஒரு நடிகர்களுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு டைரக்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு, ஒரு பாடலாசிரியர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட ரைட்டருக்கு கிடையாது. ஸோ அது என்ன ஆகும்போது அப்போ இயல்பாகவே வந்து அப்புறம் இது இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது இப்போது நம்ம சுற்றி வந்து இப்போது நிறைய பேரை நம்ம பார்க்குற கவிஞர்கள் எழுத்தாளர்கள்னு அவங்கள இப்போது எனக்கு வந்து அண்ணன் ஃப்ரான்சிஸ் கிருபான்னு கவிஞர் வந்து அவர் வந்து தவறிட்டார். அவர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அவரை அவரோட வாழ்க்கையை நாங்கள் அந்த படத்தில் நடித்தனால ஒரு 2-3 வருஷமாக அவரோட நெருங்கி நான் பயணிக்கிறேன். என் லைஃப்லேயே ஒரு மனுஷன்ட்டு இருந்து ஒரு உயிர் வந்து கொஞ்சமாக போய் நான் பார்த்து இறந்த ஒருத்தர் வந்து ஃப்ரான்சிஸ் கிருபான்னு நான் இது வரைக்கும் அப்படி பார்க்கல. ஸோ ஒரு உயிர், ஏன்னா அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார், எங்கள் கூட ட்ராவல் பண்ணிருக்காரு. நாங்கள் எல்லாருமே இப்போ அவரை மாதிரியே சினிமாவில் ஜெயிக்காத எல்லாருமே வந்து என்னென்னா ஃபினான்ஷியலி பயங்கர வீக்காக தான் இருப்போம். ஸோ என்னென்னா எந்த விதமான சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அதே எங்கள் கூட அவரும் பயணிக்கிறாரு. உடல் ரீதியாக கொஞ்சமாக நலிவடைகிறார் அவர். ஆனால் அவருடைய கவிதை தொகுப்புகள் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக வந்து ஆரம்ப கவிதை தொகுப்புகள் பேசப்பட்டிருக்கு. அவரோட கண்ணி நாவல் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த எழுத்து நடை, அற்புதமான எழுத்து நடை வந்து கமல் சார் கூட சொல்லியிருக்கிறாங்க. அவரோட மிகச்சிறந்த வரிசைப்படுத்துறதுல கண்ணிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எழுத்தாளரோட வாழ்க்கையை ரொம்ப நான் விட்டு பார்த்துருக்கேன். ஒரு நம்ம 2 பேர் உட்கார்ந்துருக்கிற இந்த ஸ்பேஸில் இருந்து இன்னும் ஒரு பகுதியை நீட்டி வச்சிங்கன்னா அதுதான் அவரோட ரூம். நான் 4 ரூம் பார்த்துருக்கிறேன். நம்ம 2 பேர் நம்ம இப்போ ஷூட் பண்ணுற இந்த ஸ்பேஸில் இருந்து இன்னொரு மடங்கு ஒருத்தர் கால் நீட்டி படுத்துக்கலாம். அவரோட 45 வயசில் அவரை நான் சந்திக்கிறேன். அவரோட இருந்த உடைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 உடை 4 உடை. ஒரு தடவை வந்து நான் அவர் வந்து போயிட்டுருக்காரு ஒரு பேர், ஆனால் எங்கன்னா போகிறீங்க, அறையை மாத்திரம் தம்பி அப்படிங்கிறாரு. ஒருத்தர் தன்னோட ரூமை வெக்கேட் பண்ணும்போது அவர் கையில் வந்து ஒரு கைப்பையில் வந்து அவரோட மொத்த பொருளுமே இருக்குது. அப்போ ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் வந்து இங்கே வந்து எவ்வளோ தூரம் வந்து நசுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து ஒரு சின்னதாக கூட அந்த வே இல்லை. இப்போ ஒரு வே அவரோட அடுத்த கவிதை தொகுப்பு அவர் எழுதுறதுக்கு வந்து அடுத்த நாவல் எழுதுறதுக்கு அவர் வந்து தயாராகிருந்தார். அந்த நாவலோட பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும், விகடனெல்லாம் வந்துச்சுது, ஏறக்குறைய இறைவன். அந்த ஏறக்குறைய இறைவன்லாம் அவர் வந்து பம்பாயில் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். அப்போ அவர் வாழும்போது அந்த பாபர் மசூதி கலாவலங்கள் இதெல்லாம் இருக்கும்போது அவர் அதே பீரியடில் பாம்பேயில் அவர் ஒரு பட்டறையில் அவர் வேலை பார்க்குற அவரோட வாழ்வு அங்கே இருக்குது. அப்போ அவர் அங்கே நடந்த சம்பவங்களை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பயணங்கள் மூலமாக நிகழ்ந்ததை தான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து நான் யோசிக்கிறேன், அவரோட பயணங்கள் இருக்கும்போது அண்ணன்ட்ட வந்து அந்த வாழ்வியல் சம்மந்தமாக வந்து பம்பாய் வாழ்வியல் ஒரு படமாக நம்ம எடுக்கணும், இங்கே தமிழர்கள் போகிறதெல்லாம் நம்ம வந்து வச்சு ஒரு படமாக எடுக்கணும், அண்ணன்ட்ட எழுத சொல்லணும் அப்படின்னா அண்ணன் அப்போ இருந்த சூழலில் இப்போது அண்ணன் ஆக்டிவாக இருந்தாருன்னா அது ஒரு எழுத்தாளரை வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பண ரீதியாக அவருக்கான இங்கே ஒரு இது கிடைச்சிருக்கும்னா, அங்கீகாரங்கள் இருந்திருக்கும்னா அவர் தொடர்ந்து எழுதியிருப்பார், அவர் ஒரு கதையை உருவாக்கி தருவார். அதை நம்ம இங்கே களமாக வைக்கும்போது நம்ம வந்து அதை ஒரு இயக்குனர் அதை கையாளும் போது ஒரு நல்ல ஒரு சினிமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இங்கே நமக்கு எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுற இடம் வந்து இங்கே இடமே இல்லை.
ஸோ இடமே நமக்கு சுத்தமாகவே இல்லை. அது வந்து உருவானா நல்ல சினிமாக்கள் வந்து பயங்கரமாக இங்கே நம்ம சினிமா வந்து இன்னும் நல்ல பூம். நம்ம சினிமா வந்து இப்போவுமே ஒரு தனி சிறப்பான இடத்துல தான் இருக்குது, அதில் எந்த குறைவும் இல்லை. பட் வந்து என்ன கண்டென்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப லிமிட்டட் கண்டென்ட்டுக்குள்ளேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிறைய எழுத்தாளர் வந்து ஒய்ட்லி இன்னும் ட்ராவல் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழணும் அப்படிங்கிற நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எனக்கு கண்டிப்பாக நான் வந்து எப்போல்லாம் எனக்கு வந்து எழுத்தாளர்களோட வந்து இணைய முடியும்னா நான் கண்டிப்பாக இணைஞ்சு தான் பணியாற்றுவேன். பைரி இந்த தமிழ் மக்கள் ஏன் ரிசீவ் பண்ணணும், என்ன மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டோட வந்து படத்தை பார்க்கலான்னு நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்கிறோம். இப்போ பைரி வந்து நமக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதில் தான் வந்து உள்ள சினிமாவுக்கு பார்க்க வராங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் ரீதியாக அவங்க உள்ளே வரும்போது அவங்கள வந்து பைரி எந்த இடத்துலையும் வந்து அவங்கள வந்து அந்த தொடர்பின்மைக்கு உள்ளாக்காது. அவங்கள வந்து அவங்க ஒன்ஸ் பைரி உள்ள தேட்டருக்குள்ளே வந்தாலே ஒரு அந்த வாழ்வியலுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறது, அந்த நான் படத்தோட ஆரம்பத்தில் அந்த வாழ்வியலை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க கனெக்ட் ஆகுறாங்கன்னா அதை முழுக்க என்கேஜிங்கான ஒரு ஆக்ஷன் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக தான் அது இருக்கும். ஒரு என்கேஜிங் ஆக்ஷன் ட்ராமான்னு நீங்கள் சொல்லலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் தன்னை வந்து என்னடா இப்படி ஒரு படத்துக்கு வந்தோன்னா ஒரு புது படத்துக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுக்க ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நல்ல படம் பார்த்தா சந்தோஷத்தோடு போவாங்க. அதனால வந்து வேறு நான் இதில் சமூகத்துக்கு எந்த கருத்தோ எதுவுமே அதில் ஒன்றும் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாகவே மட்டுமே தான் நம்ம அணுகி இருக்கிறோம். ஸோ அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பைரி வந்துட்டு பாகம் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கடைசியாக டீசரில் காட்டுறீங்க. பாகம் 2க்கான கதைக்களம் இதே நாகர்கோவிலில் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களமா, இல்லை பைரி வந்து இன்னும் வைடராக இந்தியாவை தாண்டி நிறைய இடத்துல இந்த பீஜன் ரேசிங் இருக்குது, அதை தாண்டி போகுமா? இல்லை, நிச்சயமாக வந்து பைரி வந்து வைடராக போகும். வந்து இந்த கதையை வந்து நான் ஆக்சுவலாக வந்து எழுதிட்டேன் முழுக்கவே. நம்ம வந்து எழுதி தான் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து வைடராகவே போகும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு டியூரேஷன் இருக்குது இல்லை, அது வரைக்கும் நம்ம அதுக்காக தான் நம்ம இது வந்து இதிலே உறுதியாக நம்ம இதை பாகம் 1 அப்படிங்கிற போட்டு தான், அதனால தான் நம்ம அதை எழுதி பாகம் 1ன்னு போட்டிருக்கிறோம். அப்போ பாகம் 2 கூடி சீக்கிரம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இமீடியட்டாக இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் இதில் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துட்டனால வேற ஒரு ரெஃப்ரெஷிங் வேறு ஒன்று பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்து மறுபடியும் தொடருவோம் இது. ஓகே, அதே மாதிரி இப்போ டிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி தாண்டி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு ஒரு மாபெரும் ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஒரு எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக, அதுவும் யாத்திசை டேரக்டர் வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க இந்த வருஷத்தோட டாப் 10 ஃபிலிம்ஸில் பெஸ்ட் ஃபிலிமாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பைரிக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில், அது வந்து எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நம்ம வந்து தேங்க்ஃபுல் நமக்கு வந்து எனக்கு இதில் ஒரு 3 பேர் இந்த சினிமா பொறுத்தவரைக்கும். ஒன்று சையத் பிரதர் தான் முதல்ல ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்தார். 2வது துரை சார். அது வந்து நிறைய பட்ஜெட்டிங் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்தது. அதை தாண்டி கடைசி வரை நமக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சிட்டுமே வந்து என்னென்னா எல்லாருமே படம் பார்க்குறேன், எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் நல்லா இருக்குது, ஆனால் எதுவுமே மூவ் பண்ணிக்க முடியல, எங்கேயுமே மூவ் ஆன் பண்ணிக்க முடியல. அப்புறம் வந்துன்னா எல்லாருக்குமே வந்து அந்த டீமுக்குள்ளேயே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே வருத்தங்கள், படம் நம்ம நல்லா எடுக்கலை போல, நம்ம படம் ஓடாது அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசி ஒவ்வொருத்தருக்குமே மாற வந்து ஒரு வாக்குவாதங்கள், அது ஒரு உறவுகளையே ஒரு இது பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அப்போது வந்து சக்தி சார் படம் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்த இது நமக்கு எதுவுமே சப்போர்ட்ஸ் இல்லை. சக்தி சார் படம் பார்த்து இமீடியட்டாகவே வந்து அந்த சார் எப்பவுமே அந்த வரிசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல திறமை இருந்தால் அவங்க வந்து தூக்கி விடுற இது ஒரு முக்கியமான ஆள் நம்ம சக்தி சார். ஸோ அவங்க படம் பார்த்த உடனே படம் பண்ணுறேன், நம்ம படம் பார்க்கும்போது நான் இல்லை, அப்போ சக்தி சார் இப்படி பாராட்டினாங்க, வந்து இந்த மாதிரி அவள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தகவல் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் சார் என்னை ஒன்ஸ் மீட் பண்ணும்போது பார்த்தோன்னே வந்து பிரதர் நீங்கள் இவ்வளோ அற்புதமாக படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான பாராட்டு. ஸோ அதை முடித்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்குமே வந்து சார் என்னன்னா இதை தேட்டரிக்கல் மெட்டீரியலாக கொண்டு தேட்டரில் வந்து இதை படத்தை கொண்டாட வைக்கணும் ஆடியன்ஸாக அப்படின்ட்டு சார் அவ்வளோ முனைப்பு காட்டுறேன். அவ்வளோ முனைப்பு. நீங்கள் அதை நான் எத்தனை பேருக்கு இந்த ஒரு வாய்ப்புக்கு நானே கேள்விப்படுவேன். வந்து சார் வந்து நீங்கள் எங்கள் ஒரு படம் பார்த்தாங்க, அந்த படத்தை எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, சார் அந்த படத்தை எடுக்கல ஆனால் வந்து இப்படிங்கிற தகவல் வரும் நமக்கு. அப்போது நம்ம படத்தை சார் வந்து என்னென்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவர் யாரை பார்த்தாலுமே நம்ம பைரின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் ரொம்ப நாளாகவே சார் வந்து இது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறேன். சில நண்பர்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க, சாருக்கு நண்பர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு சக்தி சாரை மீட் பண்ணும் போது உங்கள் படத்தை பற்றி அப்படி பேசுகிறேன். ஸோ ஒரே ஒரு இது வந்து அப்புறம் சக்தி சார் வந்த பிறகு தான் டீம்லேயே எல்லாருக்கும் நம்பிக்கை, இப்போ வந்து வைடாக ஒரு அறிமுகம் கிடச்சிருக்கு. எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்குது எங்கள் சையத் ப்ரொடியூசர் தான். அதுக்கப்புறம் எங்களை இன்றைக்கி வந்து இந்த சக்தி சாரோட கம்பெனியோட அடையாளம் கிடைச்சது தான் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அது சக்தி சாரால் ஒருத்தரால் தான் இன்றைக்கி இந்த ஒரு வைடான ஒரு ரீச் எங்களுக்கு.
கண்டிப்பாக இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும், பெரிய வெற்றி அடையும். நீங்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.